தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் இருந்து முக்கியமான அப்டேட் அப்படின்றது இன்னைக்கு 3ஆம் தேதி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து நீங்க 4ஆம் தேதி இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. பட் பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு இது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு பொதுவாக ஜென்ரலான அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகையான அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. பட் நேற்றே அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. திரும்ப என்னன்னா, அந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்ன்றது இத பொறுத்து தான் இப்ப அடுத்து நமக்கு அமைய போகுது. அதையுமே உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்ட பொறுத்தவரைக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிடபிள்யூடியா இருக்கிறாங்க இல்லையா? அதற்கு ஒரு சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு எலிஜிபிள் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்ட வெரிஃபிகேஷன் பண்ணணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் அசஸ்மென்ட் போர்ட் அப்படின்னு இருக்கு. அவங்க மூலமா அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க வாங்கியிருப்பீங்க. ஸோ அத வாங்குறதுக்கும் கூட இன்னும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ பிடபிள்யூடிக்கு அந்த மாணவர்கள் எல்லாருமே அந்த மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்டில் நீங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். ஆல்ரெடி உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா? பழைய சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கையில் எடுத்துக்கிட்டு கூடவே உங்களுடைய நீட்டோட ஸ்கோர் கார்டு எடுத்துக்கிட்டு நீங்க வந்து டைரக்டா போகணும். எங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னைக்கு, அல்லது தஞ்சாவூர், அல்லது மதுரை மெடிக்கல் காலேஜ், அல்லது வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இங்க போயிட்டு 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ள, ஆகஸ்ட் 4ஆம் தேதி இன்னையிலிருந்து 8ஆம் தேதிக்குள்ள அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க அங்க போய் ஆஜராகணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் மெயினானது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு. சார் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பர்சன். இவங்களுக்கு என்னன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதற்கு ஒரு சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது இப்ப நடக்க போகுது. அந்த அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நேரடியாவே நீங்க போகணும். அதுக்கு வந்து ஷெட்யூலையும் குடுத்துருக்காங்க. ஸோ எங்க போகணும் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கீழ்ப்பாக்கத்துல இருக்கு இல்லையா? அதாவது மருத்துவ கல்வி இயக்குனரகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அங்க போயிட்டு நீங்க நேர்ல ஆஜராகணும். யார் யாரு எந்த டைம்ல. ஏன்னா அந்த லிஸ்ட்ல பிடிஎஃப்ல பெரிய லிஸ்ட்டே நேம் லிஸ்ட்டே குடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் பேரு அந்த லிஸ்ட்ட குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 450க்கு மேற்பட்ட மாணவர்கள் லிஸ்ட்ட குடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அங்க போகணும். ஒரே நேரத்துல போறதில்ல. ஒ ஒரு 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 100 பேட்ச் 100 100 100 பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல மட்டும் அந்த சொல்ற டைம்ல காலையில 9 மணிக்கு ஒரு பேட்சும், 12:30 மணிக்கு ஒரு பேட்சுமே சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பேட்ச் 1 அப்படின்றது என்ன அப்படின்னா, சீரியல் நம்பர் 1ல இருந்து அந்த லிஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சீரியல் நம்பர் 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற மாணவர்கள். ஸோ 5 5ஆம் தேதி அன்னைக்கு போகணும். 5ஆம் தேதி அப்படின்னா, உங்களுக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு போகணும். போயிட்டு காலையில 9 மணிக்கு போகணும். 1வது சீரியல் நம்பர்லேருந்து 100வது சீரியல் நம்பர் வரைக்கும் இருக்கிறவங்க. 101ல இருந்து 200 வரைக்கும் இருக்கிறவங்க 12:30 மணிக்கு போகணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச். செகண்ட் பேட்ச் 201ல இருந்து 300 வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் அந்த சீரியல் நம்பர்ல 6ஆம் தேதி போகணும் காலையில 9 மணிக்கு. 301ல இருந்து 400 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அதே 6ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு போகணும். தேர்ட் பேட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 401ல இருந்து 468க்குள்ள இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 401ல இருந்து 468க்குள்ள இருக்கிறவங்க 7ஆம் தேதி போகணும் ஆகஸ்ட். இவங்க வந்து காலையில 9 மணி. ஸோ 3 பேட்ச்சா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. இந்தந்த டைம்ல கரெக்ட்டா நீங்க போய் ஆஜராயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட ஸ்போர்ட்ஸ் பெர்சன் சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்ப ரேங்க் லிஸ்ட்ன்றது இத இத பார்க்கும்போது நமக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேங்க் லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் பெர்சனுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும். அதேபோல இந்த ஸ்போர்ட்ஸ் பெர்சன், பிடபிள்யூடி கேண்டிடேட் எல்லாருக்குமே அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும், அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்லாம் முடிஞ்சு எல்லாம் வெரிஃபை பண்ணி ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப இதுவே கிட்டத்தட்ட எது வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா, 7ஆம் தேதி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நடக்க போற விஷயங்கள். அப்ப 7ஆம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8, 9, 10க்குள்ள உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள பொறுத்தவரைக்கும். ஸோ ஜெனரல் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆ ஆல் இண்டியா கோட்டாவ பொறுத்தவரைக்கும் சில கைட்லைன்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. எப்படி நம்ம கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஸோ இதுல வந்து தமிழ்நாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ் இட் இஸ் அவங்க லாஸ்ட் இயர் என்ன கண்டக்ட் பண்ணாங்களோ, அதே ப்ரொசீஜர அப்படியே தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸ்ல அதே விஷயங்கள அவங்க தான் சொல்லியிருக்காங்க. எம்சிசி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீஸ், ஃப்ளோட் அப்படின்னு 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃப்ரீஸ்ன்னா உங்க சீட்டு கிடைச்சுன்னா அதே சீட்ட நீங்க தக்க வச்சுக்கிறது பேர் ஃப்ரீஸ். ரைட்டுங்களா? அந்த சீட்ட ஃப்ரீஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஃப்ளோட்னா நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு அர்த்தம். அப்படி அப்கிரேட் பண்ற மாணவர்கள் மட்டும் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க. இப்ப நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க சர்டிஃபிகேட்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க.
அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ உங்க ஆன்லைன்ல நீங்க அப்லோட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் ஆனா இது எல்லாமே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தான். அதாவது ஜெராக்ஸ் தான் வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் காலேஜ்ல போயிட்டு நீங்க திரும்ப ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ட வெரிஃபை பண்ணுவீங்க. அப்ப அது ஒரு ப்ராசஸ். 2 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கிறதுனால, தனியா வந்து எம்சிசி சொல்ற மாரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரைட்டுங்களா? அதே நேரத்துல நீங்க காலேஜ்ல இப்போ சேர்ந்துட்டீங்க. திரும்ப அதுலருந்து வெளிய வர போறீங்க. அப்கிரேடேஷன் பண்ண போறீங்க. அதாவது அடுத்த ரவுண்டுக்கு போறீங்க. ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3 அந்த மாரிலாம் போறீங்க அப்படின்னாலுமே, உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நேரடியா போக தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல நீங்க பண்ணா போதும். அதேபோல உங்க ரெசிக்னேஷன் ஏதாவது பண்ணணும்னாலும் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். நேரடியா போ வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல்ல அவங்க சொல்ற சில விஷயங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இத சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரிமைண்டர் பண்றாங்க. ஏன்னா எம்சிசி வந்து ஒரு அப்டேட்ட குடுத்துட்டாங்க. எல்லாரும் அத படிச்சிருப்பாங்க. அதே ப்ராசஸ் வந்து தமிழ்நாட்டுக்கும் வருமா? அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் மாணவர்களுக்கு இருக்கும். அந்த சந்தேகத்த நிவர்த்தி பண்றதுக்காக தான் இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் இந்த நோட்டீஸ குடுத்து நமக்கு இன்ஃபர்மேஷன குடுத்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க வொரி பண்ணாதீங்க. ஆஸ் இட் இஸ் என்ன லாஸ்ட் இயர் இருந்தோ அத அப்படியே நம்ம கன்டின்யூ பண்றோம் அப்படின்றத சிம்பிளா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அத படிச்சுட்டு உங்களுக்கு விளக்கத்த சொல்றேன். தேங்க் யூ.